டிசம்பர் 10 சென்னை போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகம் முடிஞ்சு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்க போகுது. இதை யார் நடத்துறாங்கன்னா ஆட்டோ, டாக்ஸி, கால் டாக்ஸி ஓடுறவங்க, டூரிஸ்ட் கார் ஓடுறவங்க, போர்ட்டலில் ஓட்டக்கூடிய லோடு உண்டு. இந்த தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 தொழிற்சங்கங்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துருக்காங்க. இந்த போராட்டத்துக்கு கட்டாயம் ஏன் வரணும் அப்படின்னா, இதுக்கு இந்த போன வருஷம் வரைக்கும் நமக்கு பெருசாக பாதிக்கல. இந்த வருஷம் எல்லாருமே ரொம்ப அழிஞ்சு போயிருக்கும். காரணம் என்னன்னா, ஆட்டோ கஸ்டமர் எல்லாத்தையும் பைக் டாக்ஸின்னு சட்டவிரோதமாக இயக்கிட்டு இருக்காங்க. அதை அவத்துக்கு மாற்றிட்டாங்க. ஆட்டோவில் இப்போ எவனும் தேடுறது கிடையாது. கொஞ்சம் பேர் தான் ஆட்டோ தேடுறான். அதுக்கு என்ன பண்ணிட்டானா, இப்போ ராபிடோக்காரன் உங்கள் ஆட்டோ தேவையில்லைன்னு அவனே ஒரு ஈவி ஆட்டோ ஒரு முடிச்சு போட்டு வண்டி கொண்டு வந்துட்டான். 12 மணி நேரம் ஓட்ட வைக்கிறான். ஆட்டோவுக்கு சவாரியே கிடையாது சிட்டியில். ஊபர்காரன் என்ன பண்ணியிருக்காங்க, ஓன் கம்பெனி ஓட்டின கார் சவாரி மொத்தத்தையும் அவனுடைய 5000 வேகனாக காருக்கு மாற்றிட்டான். கிலோமீட்டருக்கு 10 ரூபா போகுது. இதை பண்ணி முடிச்சிட்டானு. ஓலாக்காரன் என்ன பண்ண போறான்னா, வர ஜனவரி 10 மேலே அவனுடைய ஈவி 2 வீலர்களை கொண்டாந்து ஓலா 2 வீலர் கொண்டாந்து 2000 வண்டி இறக்குறான். அந்த வண்டி கம்பெனி பேரையே மாற்றான். ஓலா கம்பெனி மாற்றி பேர் உதவாக்கார அரசாங்கம் கொடுத்துருக்கு. அந்த பர்மிஷனோட உள்ள இப்போ சரி ஓலா ஊபர் ராபிடோ போட்டுக்காரன் அவனுடைய ஈவி வண்டி 2000 வண்டி உள்ள கொண்டு வரான். லோடு வண்டிகளை ஈவி ஆட்டோவாக மாற்றான். லோடு வண்டிகளை நம்ம இன்னைக்கு போராடலன்னா என்ன தெரியாதுன்னா, இது நம்மளை எல்லாரும் இப்போ வெளியில் நடப்போம். 4 நிறுவனங்களும் நம்ம தேவை கிடையாது. வெளியில் போகணும் மயமாக சொல்கிறான். நேரடியாகவே சொல்லுவான். ஜனவரி மாதம் ஊபர்காரனுக்கு அவனுக்கு தேவையான கார் கிடச்சிச்சு. 5000 வண்டி வச்சுக்கிட்டான். நெக்ஸ்டான ஒரு கம்பெனி ஜனவரி 10 ஒரு 3000 வண்டி கொடுக்குறான். 8000 வண்டி அவனுக்கு தேவையான வண்டி கிடச்சிச்சு. 24 மணி நேரம் ஆப்ரேட் பண்ண போகிறான். ராபிடோக்காரனை பொறுத்த வரைக்கும் பைக் டாக்ஸியில் டெவலப் ஆகிட்டான். ஆட்டோ கஸ்டமர்லாம் பைக் மாற்றிட்டான். கொஞ்சம் பேர் நல்ல குடும்ப பொம்பளைங்களா இருப்பாங்க. நான் பைக்கில் போக மாட்டேன், ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு. அவங்களுக்காக 2000 வண்டி டெவலப் பண்ணுறான். ஆல்ரெடி 310 வண்டி வந்துச்சு. இன்னொரு 2000 வண்டி வரப்போகுது. ஓலாக்காரன் அவன் பைக்கெல்லாம் இறக்கி விட்றான், விற்காத வண்டியெல்லாம். அப்போ ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுறவன், போர்ட்டலில் லோடு ஓட்டுறவங்க எங்கே போவான்? நம்மளெல்லாம் வெளியில் அனுப்பி டிரைவராக மாற்ற பார்க்குறான். டிரைவர் ஆகணும். அவனுக்கு தேவை டிரைவர் தான். எப்படி டிரைவராக நம்ம மாறுவோம்னா, இப்போ 5000 வண்டி ஊபரில் கார் ஓடுது, எங்கே வந்தாங்கன்னா நம்மள மாதிரி இருந்தால் அழிஞ்சு போனவன் தான். போர்ட்டலில் ராபிடோவில் ஒரு 300 ஈவி ஆட்டோ ஓடுது, அவங்களாம் எங்கே வந்தான்? நம்மள மாதிரி வச்சு வண்டி வச்சு இந்த காப்பீட்டுலாம் அழிஞ்சு போனது. அவங்களாம் தான் போய் ஓடிட்டு இருக்காங்க. தயவுசெய்து சூழ்நிலை புரிஞ்சுக்குங்க. இதுக்கப்புறமும் நம்மளால் போராடாமல் இருக்க முடியாது. போராடுறதுக்கு வேறு வழியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. வர டிசம்பர் 10 எந்த வித வேலை இருந்தாலும் சூழ்நிலை இருந்தாலும் நம்ம தொழிலை காப்பாற்றிக்கிறதுக்கு தயவுசெய்து வந்து சேரும். நம்ம வாழ்வாதாரத்தை காப்பாற்றிட்டு வந்து சேரும். இந்த காப்பீடு நம்மளாம் வெளியில் அனுப்பிட்டு மற்ற இனி வெளிமாநிலத்துக்காரங்க வந்து ஆட்டோ நம்ம வண்டியில் போட்டு நம்மளாம் உட்காந்து வேலையை தான் பார்க்கணும். இதுக்கு இந்த தமிழக அரசுடைய போக்குவரத்து உத்தரவு இந்த காப்பீடுனா பைக் டாக்ஸிக்கு அனுமதி இல்லை. அப்போ கடை பண்ண தேவையில்லை, பறிமுதல் பண்ணணுமா இல்லையா? அனுமதி இல்லாத ஒரு விஷயம் இப்படி ஒரு ஆப்பில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க லஞ்சம் கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு ப்ராஸ்டியூட் அந்த மாதிரி ஒரு ஆப்பில் வச்சு வெளிப்படையாக நடத்த முடியுமா? கஞ்சா விற்கிறத நடத்த முடியுமா? சொல்லுங்கள். ப்ரௌன் சுகர் அப்படின்னு இந்த மாதிரி விற்கிறத நடத்த முடியுமா? ஆனால் இதை இவ்வளோ மிகப்பெரிய சட்டவிரோதம், ப்ராஸ்டியூட்டை விட மிகப்பெரிய சட்டவிரோதம் பைக் டாக்ஸி. இதை இப்படி வெளிப்படையாக நடத்துறாங்கன்னா இதில் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாருன்னு பார்த்து பணம் தான் கொடுக்குறாரு. பைக் டாக்ஸியில் போனால் சேர்த்து போனால் இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காதுன்னு ஒரு போக்குவரத்துறை அமைச்சர் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாரு. லஞ்சம் இத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். ஆட்டோ ஓடுறவன் 1 லட்சம் பேர் நடுத்தரில் நிற்கிறான். கார் ஓடுறவன் 1 லட்சம் பேர் 1 லட்சம் பேர் இருக்கான். போர்ட்டலில் ஓடுறவன் 50,000 பேர் நிற்கிறான். கவலையே கிடையாது. செத்து போங்கடா. இல்லை காப்பீட்டு அவன் வண்டி வாங்குறாங்க, அதுக்கு போய் நீங்கள் போய் டிரைவராக மாறுங்க. இவங்க சொல்ல வரதான் இன்னைக்கு 30,000 போட்டு ஆட்டோ பின்னாடி ஓட்டிட்டு இருக்கான். அதை நாளைக்கு இன்னும் எல்லாரும் டிரைவரெலாம் போனோடனே 10,000 ரூபாய் இஷ்டம் தான் ஓட்டுனா வெளில போடுறான். தொழிலை கையகப்படுத்திட்டான். கஸ்டமர் எல்லாம் அவங்க கையில் இருக்கிறான். எந்த கஸ்டமர் ஆட்டோ ரோட்டில் வந்து கேட்குறான், கால் டாக்ஸி வந்து கை காட்டியாடுறான். போட்டு அவன் வந்து ஸ்டாண்டில் கேட்டு லோடு வண்டி கூட்டு போகிறான். எல்லாம் அவங்க கையில் இருக்கிறான். நீ தேவையில்லை வெளியில் போடுறதா அவங்க குறிக்கும். அப்புறம் மாநிலத்தை அவர் கொண்டாந்து இறக்குவாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. டிசம்பர் 10 எந்த வித காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் நம்மளை காப்பாற்றிக்க, நம்ம தொழிலை காப்பாற்ற, நம்மளோட குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு தயவு செய்து அன்றைக்கி ஒரு நாள் வாகனம் ஓட்டுறதை தவிர்த்துட்டு, வாகனமும் ஓடாது, காலையிலேருந்து நைட் வரைக்கும் வாகனம் ஓட்டுறதை விட்டுட்டு தயவு செய்து இந்த போராட்டத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. மிக தாழ்மையாக கேடுங்க. அதை விட முக்கியமாக ஏதாவது ஒரு தொழிற்சங்கத்தில் சேருங்க. அப்போ தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வருவோம். ஒரு போராட்டம் முன்னெடுத்தாங்கன்னா தெரியும். நான் இணையகைகள் தொழிற்சங்கத்தில் இருக்கேன். அதுமாதிரி பீனிக்ஸ் இருக்குது, உரிமை குரல் இருக்குது, உதவுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏகப்பட்ட தொழிற்சங்கம் இருக்குது. அவங்களுடைய கோரிக்கைகளை பார்த்துக்குங்க. பைக் டாக்ஸி ஒழிக்கிறது, கார்பரேட்டுடைய சொந்த வாகனங்களை இங்கே ஓடக்கூடாது, ஆட்டோ கட்டணத்தை விட ஒரு 20% காருக்கு கட்டணம் நிர்ணயம் பண்ணுறது, இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் இதான் பார்த்து எந்த தொழிற்சங்கமாக இருந்தாலும் சரி தனியாக இருக்காது. இந்த பேசி நம்ம தொழிலை பாதுகாக்கிறதுக்காக தொழிலை பாதுகாக்கிறதுக்கு வந்தே தேரக்கூடிய நிலைமையில வந்து சரி வேறு வழி கிடையாது. பாருங்க, நான் டெய்லி செய்ய மாட்டேன். பாதையை செஞ்சு சுற்றிட்டு இருந்தேன்.